வணக்கம் மக்களே. நான் உங்க கோகுல். இப்ப நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படவா, இல்ல இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆயிட்டு இப்ப விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்து பேரதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு கஷ்டப்படுறதான்னு தெரியலங்க. ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் லீக் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வந்து பேன் இந்தியா இஷ்யூ ஆயிடுச்சுங்க. நிறைய நடிகர்கள், சினிமாவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த திரை கலைஞர்கள் எல்லாருமே அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற லெவல எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் ஒரு அரசியலுக்காக ஒரு படத்தை வந்து பலிகாடி ஆக்குவீங்களா அப்படின்ற ஒரு பாணியில எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது லிட்டரலி அவங்களும் எங்க படம் வேற, அரசியல் வேறங்க. ஜனநாயகன் படத்துக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம். இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது அப்படின்ட்டு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் இப்படிதான் பதிவு பண்ணிட்டு வராங்க. நிலையில பிஜேபியை சார்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து வேற லெவலா ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல விஜய் அவர்களை பற்றி சில விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து இதற்கு பிஜேபி தான் காரணம், இப்படியெல்லாம் அரசியல் அழுத்தம் தராங்க அப்படின்ட்டு அவர் பதிவு பண்ணது. ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல என்ன பேசியிருந்தாருன்னா, எங்க ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அதுக்கு வந்து பிஜேபி வந்து பொறுப்பாகாது அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பொருட்படுத்தியிருந்தாரு. நான் அரசியலும் கடந்து நான் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேனு. உண்மையா ஜனநாயகன் படத்துக்கு நடந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு, அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. சோ இந்த படம் வந்து என்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு நான் போய் பார்ப்பேன் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ வேற லெவல் அவருடைய ஸ்பீச்சை வந்து கொடுத்திருக்காரு. சோ ஒரு அரசியல் கட்சியை கடந்து சக மனிதாக விஜய் அவர்களை வந்து பார்க்கும்போது அந்த மனுஷனை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இன்க்ளூடிங் அண்ணாமலை அவர்களுக்கும் பிடிச்சிருக்கு. அவரும் அதை தான் சொல்றாரு, இந்த படம் என்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு போயிட்டு நாங்க வந்து பார்ப்போம், நானும் பார்ப்பேன் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து பல நபர்கள் வந்து பரவலாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூடியூப்ஸ்ல எல்லாம் பேசும்போது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட இதை பத்தி பேசியிருந்தாரு. இந்த மாதிரி விஜய் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ரசிகர்களே இந்த லீக்கான படத்தை வந்து பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு, அவங்களுடைய ரசிகர்களை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவரு ஒரு மாதிரியே பேசியிருந்தாரு. இந்த இடத்துல இவைதான் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த படத்துக்கு நடந்திருக்கிறது ஒரு அநியாயமான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது சோ முற்றிலும் விஜய் அவர்களுக்கு வந்து பக்கபலமாக தான் இந்த இடத்துல வந்து ரசிகர்கள் என்பது நிற்க வேண்டும். அந்த படத்தை வந்து பார்க்க கூடாது, என்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் போய் பார்க்கணும். அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும். சோ இதுதான் ஒரு உண்மையான ஒரு ஃபேனுக்கு அர்த்தம். அதை விட்டுட்டு போய் படத்தெல்லாம் பார்த்துட்டு எங்க தலைமை அதுல சூப்பரா நடிச்சிருக்க, படம் வேற லெவல், அந்த லெவல் இந்த லெவல்னு சொல்றதெல்லாம் ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அவ்வாறு பண்ணாதீங்க. ஸோ தியேட்டர்ல வந்த பிறகு வேற லெவலா செலிப்ரேட் பண்றோம். அதே சமயத்துல ஒரு சிலர் வந்து பைத்தியக்காரனுங்க, அந்த படத்தை ஏதோ பார்த்து முடிச்சுட்டு வந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னையா பண்றது? இது போன்ற டைம்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க, யார்கிட்டயும் பரப்பாதீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய குரல்களை வந்து ஒசைத்திட்டு வரும்போது சில பைத்தியக்காரனுங்க இதுக்கு ரிவ்யூ வேற கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் என்ன மனநிலையில இருக்கானுங்க? முதல்ல போலீஸ் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும். எப்படா நீங்க ரிவ்யூ கொடுத்தீங்க, எப்படா அந்த படம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இவங்களை தூண்டி துருவி இவங்களை அரெஸ்ட் பண்ணணும்ட்டு தான் நான் சொல்லுவேன். எதுக்குடா உங்களுக்கு தேவையில்லாத வேலை? படமே இன்னும் ரிலீஸ் ஆகல, தியேட்டர்ல வரல அபிஷியலா, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படா ரிவ்யூ தருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொதிப்பு நமக்குள்ள எழுல. அப்படி இருக்கும்போது இவனுங்க போயிட்டு அதுல உட்காந்துட்டு படம் வந்து இன்னொரு சுறா 2 மாதிரி இருக்கு, படம் வந்து மொக்கையா இருக்கு, இப்படி எல்லாம் உங்களுடைய அஜெண்டாக்களை வந்து கிளப்பிட்டு வரானுங்க. என்னன்ட்டே சொல்றதுன்னு தெரியலங்க. உங்களுடைய அரசியல் சார்ந்த அந்த விஷயத்த அரசியல் சார்ந்து பேசுங்க, அதே எல்லாத்துலயும் தூக்கி வந்து கலக்குறீங்க. இந்த இடத்துல சினிமா துறையை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும் அனைத்து ஹீரோக்களும் அவங்களுடைய கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் பதிவு பண்றது இந்த இடத்துல வந்து வேற லெவல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்ற இந்த 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 விஷயத்த நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது முதல்ல விஜய் அவர்களுக்கு வந்து ஃபுல்லா எடுத்த பக்கம் ஃபுல்லா எதிர்ப்புகள் தான். எந்த ஒரு சக மனிதனோ எந்த ஒரு சக நடிகரும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை சினிமா துறையில. ஆனா இப்ப எண்ட் ஆஃப் த டேல பாருங்க, அந்த படம் வந்து லீக் ஆச்சு, அவ்வளவு சப்போர்ட்டுங்க. பேன் இந்தியா லெவல்ல இருந்து சப்போர்ட் வந்திருக்கு. பாலிவுட், டோலிவுட் அப்படின்ட்டு எல்லாருமே நம்மளுடைய கோலிவுட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. எத்தனை பேருடைய உழைப்புங்க, அதை போயிட்டு அசால்ட்டா லீக் பண்ணி விட்டுருக்காங்க. இதை வந்து சும்மா விடக்கூடாது, செம ஆக்ஷன்ஸ் வேணும். ஒரு சிலர் வந்து இதை வந்து இன்னமா பதிவு பண்ணிட்டு வராங்கன்னா, இந்த படத்துக்கு சென்சார் மட்டும் எப்பயோ கிடைச்சிருந்தா இது வந்து இப்படி ஒரு piracy.comல ஏன் வெளியே வரப்போகுது, சென்சார் அப்பயே கொடுத்திருந்தா இதுக்கு வந்து ஒரு பிரச்சனையா வந்திருக்காது அப்படின்ட்டு இந்த பிரச்சனை வந்து வேற லெவலா எக்ஸ்பிளைட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரச்சனை என்பது ஒரு பக்கம் மட்டும் கிடையாதுங்க, எல்லா பக்கமும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பெரிய பெரிய படங்கள், அதாவது அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நெடி இருக்கக்கூடிய படங்கள், அதுக்கப்புறம் நிறைய மதம் சார்ந்திருக்கக்கூடிய படங்கள், எல்லாமே பெரிய பெரிய படங்கள், அது எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த படங்களுக்கு ஒரு நியாயம், விஜய் அவர்களுடைய படத்துக்கு ஒரு நியாயமா அப்படின்ட்டு பல கருத்துக்களை வந்து பதிவிட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து இந்த மதம் சார்ந்த பிரச்சனையை வந்து இப்ப இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த படத்துல பாருங்க, முஸ்லிம்களை வந்து திருப்பியும் சித்தரிச்சு வச்சிருக்காங்க, ஒரு தவறுதலா சித்தரிச்சு வச்சிருக்காங்க. சோ இது கொஞ்சம் நியாயம் கூட கிடையாது அப்படின்ட்டு இப்படி ஒரு அஜெண்டா இப்ப வந்து கிளப்பி விடப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. முக்கியமா ஒரு சினிமா டைரக்டர் அமீரன் நினைக்கிறேன், அவர் வந்து ஏங்க எப்படிங்க முஸ்லிம்களை இப்படி சித்தரிக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. இந்த இடத்துல வந்து பரவலாக நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க, அமீர் சார் உங்களுக்கு வந்து விஜய் அவர்களுடைய படத்துல வந்து இப்படி வச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? ஏன் ரீசெண்டா துரந்தர் படம்
பேன் இந்தியா ஃபேமஸ் ஆச்சு. அதுல கூட தான் இது போன்ற காட்சிகள் இருக்கு. எங்க படம்னா ஒரு சில காட்சிகள் வந்து அதுல வந்து இடம் பெறுங்க. எல்லாரையும் தப்புன்ட்டு சொல்லாதீங்க. இந்த இடத்துல வந்து எல்லா மதத்திலயும் ஒரு சிலர் வந்து சரியா இல்லதான். எதுக்குங்க எல்லாரையும் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்தி பேசுறீங்க எப்படின்ட்டு. சோ இந்த மேட்டர் வந்து இருபுறமாக இப்ப வந்து வெடிச்சு எழுந்திருக்குங்க. ஏன்னா அவங்க பேசுறதுல நியாயமும் கூட இருக்கு. துரேந்தர் படம் வந்து இது. துரேந்தர் படத்துல வந்து இல்லாத அப்படி ஒரு சீன்களா இந்த ஜனநாயகன் படத்துல இருக்கு. சோ அப்போ ஏன் அந்த படத்தை வந்து எதிர்த்து நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க அமீர் அவர்களே? அப்போ நீங்க வந்து பெரிய இடத்துல இருந்து படம் வந்தா நீங்க வாய்ஸை வந்து ரைஸ் பண்ண மாட்டீங்க. அது பெரிய இடம், ஐயோ பயமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த இடத்துல வந்து நம்மால என்ன அடிச்சாலும் என்ன வந்துட போகுது, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவோம்ட்டு நீங்க விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள், ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கண்டனங்களை வந்து இந்த இடத்துல வந்து அமீர் அவர்களுக்கு எதிராகவும் பதிவு பண்ணிட்டு வராங்க. கிடந்து விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய சினிமாவை சார்ந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் வந்து இப்ப பரப்புரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு நிறைய சினிமா படம் சார்ந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் இப்ப சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய அந்த பரப்புரை கூட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு வந்து ராமராஜன் அவர்களா இருக்கட்டும், பொன்னம்பலம் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் முஸ்லிம் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப வந்து அவங்களுடைய பரப்புரையை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அரசியல் களம் வேற லெவலா சூடு பிடிச்சி போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இப்ப வந்து 4 முனை போட்டி என்பது போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இதுல டிவிகே விஜய் அவர்கள் வந்து வேற லெவலான ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் இதோடைய பின்னணி என்னன்றது. கண்டிப்பா விஜய் அவர்கள் இந்த இடத்துல வந்து மக்கள் மனதில் சிறந்த ஒரு இடத்தை வந்து பிடிப்பாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.